நாங்கள் வந்து திருப்பூர்லேருந்து கிளம்பி மறுபடியும் பெங்களூர் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து டே 3 டே 1 டே 2 டே 3 டே 3 முந்தானிட்டா டே 2 ஆமாம். இன்றைக்கி வந்து ஒரு திங்கக்கிழமை கிளம்பிட்டு இருக்கோம். எந்த சைடு போயிட்டார் நாம லேட்டு, நம்மளுக்காக ட்ரெயினும் லேட்டு. ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு சாதகமாக நடந்துருச்சு எல்லாமே. கருவேப்பிலை இருக்கோங்க. கருவேப்பிலை நாங்கள் குப்பம் இறங்க போகிறோம். ஆனால் டிக்கெட் புக் பண்ணி டிக்கெட் கொடுத்துருக்கிறது வந்துட்டு நம்ம மெஜஸ்டிக்கு. ஆனால் நம்ம இறங்க போகிறது குப்பம். ஏன் குப்பத்தில் இறங்குறோம்னா நாங்கள் மெஜஸ்டிக் போயிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறது லேட் ஆகிடும். ஹலோ வணக்கம். உங்கள் கூகுள் மேப்பை பார்த்து லொக்கேஷன் சொல்லுன்னு சொன்னாலே எனக்கு சொல்ல வராது. இதில் வந்துட்டு இந்த புள்ள என்ன பண்ணியிருக்குன்னா கையில் எனக்கு கொடுத்துட்டு ஃபைன் மை ட்ரெயின்னுட்டு எங்கே இருக்குன்ட்டு கேட்க சொல்கிறாங்கம்மா. ஏன்னா நம்ம வந்துட்டு பஸ்ஸில் ஒன்றும் போகல, எங்கே போகிறோன்னு கேட்குறதுக்கு ஒரு ஸ்டாப்பில் எங்கே வந்துருச்சுன்ட்டு. அதனால தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்துட்ருக்கோமா. ஆக்சுவலாக பிளான் என்ன வந்து இருக்குன்னா நம்ம குப்பத்தில் இறங்கி ஒரு பஸ் பிடிச்சி போய் சேர்ந்துடலாம் ஊருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த ட்ரெயின் வந்துட்டு எங்கே போய் ஸ்டாப் ஆகுதும் அங்கேருந்து மறுபடியும் நம்ம கார் வேறு விட்டு வந்திருக்கோம்ல நம்ம பிள்ளைய, அவனை போய் எடுக்கணுன்னா ரொம்ப தூரமாகிடும். ஸோ அதனால ட்ரெயின் ட்ராவல் கூட நம்ம பஸ் ட்ராவலும் பண்ண போகிறோம். ட்ரெயினுக்கு துட்டு கொடுத்துட்டோம் அதிகமாக, ஆனால் பஸ்ஸுக்கு மறுபடியும் டிக்கெட் எடுக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பையனை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. எங்கேயாச்சும் போகணுன்னா கரெக்டாக எல்லா சஜஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் தான் சேஞ்ச் பண்ணுவோம் பாதி வழியில். பாருங்கள் வெதர் தெலுங்கு கொஞ்சமாக தெரியும். கொஞ்சமாக தெரியும். தெலுங்குல குறைச்சி என்ன போனே போயிட்டு கேரளா குறைச்சி இல்லை, ஏதோ ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? కొంచెం తెలుసు నాకు. எங்க அங்கே போயிட்டு ஒசூர் எக்கடான்னு சொன்னா அவங்க சொல்லிடுவாங்க. ஒசூர் பஸ் எக்கடான்னு சொன்னா சொல்லுவாங்க தானே. அவ்வளோதான் முடிச்சு. இது தெரிஞ்ச ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குப்பம்லேயே இறங்கிட்டோம். குப்பம்லேருந்து நாங்கள் வந்து பஸ்ஸை பிடிச்சி ஒசூர் வரைக்கும் போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒசூருக்கு போயிட்டு பெங்களூருக்கு போயிட்டு நம்ம வந்து ஒசூருக்கு மறுபடியும் வரணும்னா ஒரு 4 hours 3.5 hours ஆயிரும்ல. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒசூர் போயிட்டு ஒசூர்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் பெங்களூர் போயிடலான் இருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து ரீச் ஆகும்போது நைட் ஆகிடக்கூடாது, அதனால தான். ஸோ மறுபடியும் நான் பெங்களூர் போயிட்டு ஒசூர் வந்தேன்னா 3 மணி ஆயிரும். இப்போவே டைம் எவ்வளோ? டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவர்கிட்ட கேட்டோம், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரு. இந்த மாதிரி பஸ் இங்கேருந்து வரும் அப்படின்னாரு. ஸோ எங்களுக்கு வந்து ஒசூர்லேருந்து டைரக்ட் ஒசூர் பஸ் கிடையாது. ஸோ அதனால நாங்கள் இங்கேருந்து கிருஷ்ணகிரி போயிட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூர் போகிறோமோ அது அப்படி போகிறோம். ஒசூர் போயிட்டா போதும், நம்ம புள்ள நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவனை தூக்கிட்டு ஓடிடுவான். ஆமாம், அவனை தூக்கிட்டு நாங்கள் ஓடிடுவோம் அப்படியே. ஸோ இங்கேருந்து கிருஷ்ணகிரி வந்து 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்காமா. ஸோ அது வந்து நம்ம போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு பஸ் சின்ன பையனை பார்த்தோம். கியூட். அவன் எப்படி தெரியுமா 3 ட்ரெயின் பார்க்குறான், லஞ்சம் வாங்கிட்டு இருக்கேன். 3 ட்ரெயின் பார்க்கணும். இப்போ அவங்க தாத்தா நம்ம இறங்கணும்ல அந்த கம்பார்ட்மெண்ட்ல பிளாட்ஃபார்ம்லேருந்து 2 ட்ரெயின் காமிச்சிட்டாங்களாம். இந்த ட்ரெயின் ஸ்கைவாக் ஏறி வந்தாங்க. எதுக்கு இந்த சைடு வரீங்கன்னு கேட்டதுக்கு 2 ட்ரெயின் காமிச்சிட்டு இன்னொரு ட்ரெயின் காமிச்சிட்டு என் பையனை கூட்டிகிட்டு போவேன்மா மருமக பேரனன்னு சொன்னாங்க. கிளியரா இருக்கு. அது குட்டி பையனா 8 months தான் இருக்கு. அவனுக்கு இன்னும் 1 year கூட கம்ப்ளீட் ஆகல. இல்லனா அழுவானாமா. அவன் ஃளைட் காட்டுனது என்ன 3 பேர் இங்க ஏர்போர்ட் இருந்தா அவங்க தாத்தாவோட நிலைமை யோசிச்சு பாருங்க. யாரோ நான் யார் பெற்ற மகளோ கட்டப்பைய தூக்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கோமே, குருட்டு கண்ணாடிய போட்டுக்கிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் குப்பம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே பேக் கேட்லேருந்து அப்படியே நடந்த ஓடி வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து அப்படியே வெளில ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் தாண்டி போனால் அங்கேருந்து ஒவ்வொருத்தவங்க கிட்டே நாங்கள் கேட்டு போயிட்டு இருந்தோம், எங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கூட கூட்டிகிட்டு போகணும்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு முன்னாடி போகிறான் மண்டே. ஏன்னா பின்னாடி தூக்கிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் கட்ட பையன்.
இதுதான் கிருஷ்ணகிரி. ஐயோ கீதா, அவங்க நீ நினச்சிட்டு அவங்ககிட்ட இதான் கிருஷ்ணகிரின்னு கேட்குறேன். அவங்க சைலண்டாக போயிட்டாங்க. என்ன கிருஷ்ணகிரி போகுமா? ஒசூர் பஸ் கிடைக்காதுல்ல? எவ்வளோ நேரம் ஆகும் இங்கேருந்து கிருஷ்ணகிரி போகிறது? 1 மணி நேரம். 1 மணி ஆ இதுக்கு தான் அதிகமாக உயரக்கூடாதுங்க. நாங்கள் பஸ் ஏறிட்டோம். நம்ம பேசலாம். பஸ் ஏறிட்டோம். அடுத்து நம்ம டிரைவர் அண்ணா வந்துட்டாரு. இப்போ நம்ம கிளம்பலாம். ஒவ்வொரு எத்தனை நேரம் இருக்காக்கா? எப்படிமா 1 நிமிஷம் வரேன். அவங்க ஒப்பிட்டு சாப்பிட்றாங்க, நான் வந்து பன்னீரை சாப்பிட போகிறேன். அடுத்து நம்ம போயிட்டு ஒரு கூல் ஒரு பரோட்டா. இப்போ எனக்கு கூல் வேணும். வேர் இஸ் ஹவ் இஸ் இட்? நைஸ். உங்கள் சைட் டிஷ் போங்க. ஆனால் வீடியோ எடுத்துக்கலாம்ல, பிரச்சனை இல்லைல்ல? பாபி டேஸ்ட் சூப்பர். Game over. எங்கம்மா போற? ஏசி பஸ்ல போயிடலாமா? சென்னை போதானா? அரங்கம் மதிரமே கார்ப்பரேட் வெல்ல வை. சீட் இருக்கா? ஓல்டே கமலிப்பூச்சி. இது ஒரு வகையான கமலிப்பூச்சியா இருக்கு பாபி. ஆமா க்ளோஸ். சரி ஓகே, இப்போ நம்ம வண்டி எடுக்கலாம். வண்டி எடுத்துட்டு vlog கண்டினியூ பண்ணலாம். Stitches fetch which we app has of story. அதெல்லாம் ஓகே. பாத்தீங்கன்னா நான் எஃப்எஸ்ஆர்ல சரியா கம்ப்ளீட் நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நிப்பாட்டின வண்டி எனக்கு வந்து பயமா இருந்துச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதானே. எனக்கு பேட்டரி கொஞ்சம் டவுனா இருக்கு. ஆனா ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க பாருங்க வண்டி ஆன்ல இருக்கு. ஆர்பிஎம் பாருங்க, ஒரே கிக். ஆமா ஒரு கிக் அடிச்சேன் நான், ஒரே செல்ஃப்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த பேட்டரி கம்மியா இருக்கிற, பவர் கம்மியா இருக்குட்டு. பட் ஸ்டார்ட் ஆனதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஃபுல்லா நம்மள என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டான் இவன். விட்டு கீதா நீங்க வரீங்களா இல்லையா? இல்ல இந்த பக்கம் வாங்க, நான் வரேன். பின்னாடி கேப் பாருங்க.
தூக்கமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். டிரைவ் பண்ணி என்னது டிரைவ் பண்ணி நான் பண்ணுவேன். ஆனா அது போய் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். பட் அது சர்ப்ரைஸா இருக்கணும்னு நான் நினைச்சேன். பட் என்ன பண்றதுன்னு தெரியல. வண்டி நிப்பாட்டிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எங்க கீதா இங்க? கீதா இங்க இருக்கா? ரொம்ப பாரமா இருக்கு, டயர்டா இருக்கு. ரொம்ப திங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஊர்ல இருந்து. கீதா ஓ ஏன் ஆண்டி மாதிரி நடக்க? கொஞ்சம் ஃபோர்ஸா நட. Dapat, dapat. Lagi cepat. Dapat, lagi cepat. Dapat, lagi cepat. Very much tired I was. I need to take rest. சரி இதை பிடி. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். தண்ணி எடுத்துக்கோ. இப்போ வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஹெல்ப் பண்றாங்களாம். ஏன்னா மனுஷன்ப்பா நீங்க ஏன் நம்பி வந்திருக்கிறேன், இவனுக்கு என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கேன்னா அதே தான் இவனுக்கு சொல்லுங்க. உங்க பயணம் எப்படி இருந்தது? சூப்பர். இதோட ஏதாவது கூழ் சாப்பிட்றீங்க? கிருஷ்ணகிரியில ஒன்று, ஒசூர்ல ஒன்று. அடுத்தது கூழ் குடிச்சிக்கிட்டே இருப்பேன், கிடைக்கிற வரைக்கும் குடிச்சிட்டே இருப்பேன்.